ஒரு ஆளும் காணாமல் போயிட்டாங்களா? இல்லை, இந்த வண்டி வந்துச்சுன்னா போயிடலான்னு பார்த்தோம். அதான் வண்டி இருக்குது, ஆனால் இப்போ கிளம்புதான் என்னான்னு தெரியல. கிளம்புனா அவங்களோட ஓடிடலாம். போனால் அப்படியே போயிடலாம். இந்த 2 ரவுண்டு அடிப்பாங்களா என்னன்னு. அது பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போனால் எப்படி போய் சேர முடியுமான்னு தெரியல. சுடுவீங்க முன்னாடிலாம் அப்படி இல்லைங்க, இப்போ அப்படியே ரத்தம் மாதிரி தெரியுது. இங்கே வந்ததுனால தான் இப்படி இருக்குது. முன்னாடி தான் இல்லை, ஓரளவு வெயிலுக்கு அப்படி இருக்கா, இல்லை இந்த தண்ணியை குடிச்சுன்னா ரத்தம் ஊறுதா? பாருங்க, ரொம்ப சேப்பாக இருக்குது பாருங்க. இனிமேல் இந்த கண்ணே சேப்பாக இருக்கு. இந்த கையும் இருக்குது, அந்த கையும் இருக்குது. அதான் சாப்பாடுக்கு ரத்தம் ஊறிடுச்சாங்க. நல்லா இருந்தால் சரி, பிரச்சனை இல்லாத இருந்தால் சரி. ஒருத்தர் கைக்கு ரத்தம் ஊறுறது நல்லா தெரியுது, ஒவ்வொரு கைக்கு தெரியுது. இல்லை, நடந்து போமாங்க சார்? நடந்து போமா? இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே, மணி 3 ஆகுது. நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. நடந்து போகிறாங்க. ஆமாம், அங்கே சலங்கப்பாளையம் இன்னும் ஷூட்டிங் இருக்காங்க. சரி, இது வண்டி நிற்க விட்டு இதில் ஓடிடலாமான்னு ஒரு ஐடியா பண்ணோம். ஆனால் இது கம்பெனி வண்டியுமே தெரியல சார். இங்கே இருக்கிறவங்க யார் வண்டியுமே நம்ம வண்டி மாதிரி இல்லை. வேறு யார் வண்டியா? இவங்க யார் வண்டியா? அதனால மெதுவாக போவாங்களா என்னன்னு கேட்குறேன். இல்லாட்டி நீங்கள் வண்டி வந்தால் கூட பொறுமையாக வாங்க, நான் அப்படி போகிறேன். நடந்து போகிறீங்களா? ஆமாம், அங்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க. சரி வாங்க, வெயிலுக்கு தான் பார்க்குறதா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மப்பு போடுது. சரி வாங்க, மெதுவாக போ. அதான் இந்த வண்டி நம்ம வண்டின்னு நினச்சா அதுவும் வேற ஆள் வண்டின்னு தெரியுது.